இந்த வீடியோட அனைத்து ஜஸ்ட் ஒரு ஃபண்டு தான். பார்ட் 1 பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி மறக்காமல் போய் பார்த்து வந்துங்க. இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ள போகலாமா? I'm thinking, no, just take it. Don't wait for someone to break it. Take control and don't just fake it. You can make it happen. You just gotta take some action. Take the ship and be the captain. Head on out and don't look back, yeah. Always live my life till it's over. And I will not forgive. வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேற்று விளாண்டது நார்மல். ஸோ இனி நம்ம விளாட போகிறது ஹார்டு. ஸோ என்ன கேம் விளாட போகிறோம்னா நம்ம ஹீபோர்டில் இருந்து விளாட போகிறோம். ஸோ ஹார்ட் லெவல் கேம் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ லாடிங் ஆகிடுது. ஓகே பார்க்கலாம். ஓகே திருப்பி வந்துருச்சு. ஸோ போன வாட்டி நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்க்காதனால தான் நம்மளுக்கு என்னன்னே தெரில. ஸோ இப்போ இன்ட்ரோடக்ஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் விளாட்லாம். ஓகே கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. அது யாருன்னு வண்டி ஓட்டுறது யாருன்னு காட்டல. ஸோ ஒரு பேஸ்மெண்ட்டு இதுக்குள்ளே போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே திரும்பி ஆமாம் கைஸ் இங்கே பாருங்கள் அப்படியே திரும்பிடுச்சு. இப்போ நம்ம வெளியே போகலாம். இப்போ டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அங்கே போய் பார்த்தோன்னா டோர் ஓப்பன் ஆகுது. பார்த்துறாங்க கீழே ஒருத்திருக்காங்க. அப்புறம் விட்டுட்டு ஓடிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எங்கிட்ட மாடிட்டு போய்ச்சோ தலையில் ஒரு அடி. இப்போ திருப்பி டே 1 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் 10 சப்ஸ்கிரைபர் தான் நம்ம 600 அடிக்கிறதுக்கு. டே 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே இதுவும் அதே மாதிரி தான் பார்ட் 1 விளாண்ட மாதிரி இடம் தான். ஸோ எப்படின்னா இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்க போகுது. அதே இடம் தான் இருந்திருக்குது. ஸோ அதே மாதிரி கீழே குடிச்சு போகலாம். ஓப்பன் பண்ணிட்டு அதே மாதிரி தான். ஆனால் இங்கே கீழே காயின்ஸ் இருக்குது. ஸோ அப்படியே இந்த காயினை கலெக்ட் பண்ணிக்கிட்டு காயின் கலெக்ட் பண்ணிக்கணும். காயின் கலெக்ட் பண்ணிட்டு போகலாம். ஓகே டோர் ஓப்பன். இப்போ அப்படியே வந்துருக்கோம். இந்த டோர் ஓப்பன் ஆகாது எனக்கு தெரியும். அப்போ பக்கத்து டோர் தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதே தான் எதுவும் இல்லை கைஸ். அதே தான் கைஸ். நார்மல் எப்படி பண்ணணுமோ அதே தான். ஸோ இந்த வாட்டி இதுக்குள்ளே உட்காந்துட்டு மூடி பார்ப்போம். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது பார்த்தா ஒன்றுமே தெரியல. எப்படி நம்ம வெளியே இருந்து அது போயிடுச்சா போலியா பார்க்குறது. ஸோ இது ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதே மாதிரி இங்கே ஒரு டோர் இருக்குது. ஓகே அதே தான். அதே மாதிரி இது ரத்தனா இருக்குது. இங்கே ஜொலிக்குது. ஓகே இதுதான் இது சூனியம் பண்ணுற இடம் போல். நல்லா ஜனதாக இருக்குது. பின்னர் நேர் பண்ணி நிற்போம். நம்மளுக்கு ஒன்றாவது ஐயோ மாட்டிக்கிட்டு தேவையில்லாமல் நெருப்பில் போய் மாட்டிக்கிட்டேனே தெரியாமல். ஸோ சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான் ட்ரை பண்ணேன். பார்த்தா இப்படி ஆகும்னு நினைக்கல. ஸோ டே 2 அதுக்குள்ளவா டே 2 வந்துச்சு. திருப்பி வந்தால் அதே தான் வேறு என்ன இருக்க போகுது. திருப்பி அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி தான் போகணும். வேறு எதுவும் இல்லை. ஸோ திருப்பி அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே திரும்பியாச்சு. இதுனா டோர் ஓப்பன் பண்ணணுமா? டோர் ஓப்பன் பண்ண முடியாது. வேறு எதுவும் ஓப்பன் பண்ண முடியாது. இது அதே மாதிரி தான். போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அது ஓப்பன் ஆச்சு. இந்த வாட்டி வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ இது ஓப்பன் பண்ணணும்னா கீழே அந்த 350 கொடுத்தா தான் ஓப்பன் ஆகும். நம்மக்கிட்ட வெறும் 60 மட்டும் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் எப்படி போகணுமோ அதே மாதிரி போகலாம். இந்த வாட்டி காயின் இருக்காது. ஆமாம் இந்த வாட்டி டோர் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ இங்கே தான் ஃபோட்டோ இருக்குது. என்னது ஸோ குரூப் ஃபோட்டோ போல். ஸோ வேறு எங்கேயாச்சும் ஏரியாவுக்குள்ளே போவோம். அப்போ தான் வராதா பார்ப்போம். என்னது எக்ஸிட்னு போட்டிருக்கு. ஸோ அந்த வழியே போவோம். ஓகே இது வேறு மாதிரி ஒரு இடத்துல இருக்குது. அதே தான் படிக்கட்டெலாம் இருக்குது. இப்போ கீழே குனிஞ்சி அந்த பக்கம் போவோம். ஆனால் அதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். ஒன்றுமே இல்லையே. முட்டு சந்திர வந்து மாட்டிக்கிட்டேன் போல் கைஸ். ஒன்றுமே இல்லை. அப்போ எதுக்கு இது? ஸோ வேஸ்ட்டு. இங்கே ஒரு டோர் இருக்குது பாருங்களேன். ஓப்பன் பண்ண முடியும் பார்ப்போமா? ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு ஸ்கூல் போல். ஸ்கூலு பெஞ்செலாம் இருக்குது. நிறைய பெஞ்செலாம் இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ அங்கே ஒரு டோர் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா லைப்ரரி ஹெவி புக் எடுத்துக்கோ ட்ராப்டு. ஹெவி புக்கு என்னென்னு புரியலையே. ஹெவி புக் ஃபுல்லாக இருக்கா? எனக்கு தெரிஞ்சு ஹெவி புக் வெயிட்டான புக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே கீழே போட்டுரு. திருப்பி இன்னொன்று எடுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் என்ன நினச்சிட்டு இருக்கிறேன், ஒருவேளை நிறைய புக் உள்ளே இருக்குதோ. ஸோ அதனால தான் ஹெவி புக் கார்டு தான். ஸோ என்ன வெயிட்டான புக் கையில் எடுத்துக்கோ அடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு தான். ஸோ இதை சொல்லியிருக்காங்க. நான் எனக்கு தெரில. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புக் இருக்குது. ஓல்டு புக் வந்துட்டு இது ட்ராப் பண்ணிட்டு தள்ளி போய் போடு. அவ்வளோதான் அது போயிடுச்சு. இப்போ போயிட்டு நம்ம இந்த புக்கில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த புக்கில் ஓல்டு புக். ஸோ இது கூட நம்மளால் பார்க்க முடியல. இது கூட பார்க்க முடியல நம்மளால். இங்கே ஒரு டோர் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஓகே இங்கே ஒரு சின்னதாக ஒரு டோர் மாதிரி தான். நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது. சின்னதாக இருக்குது பாருங்கள். ஆனால் அதுவும் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது கைஸ். ஓப்பன் பண்ண முடியும். ஓப்பன் ஆகிடுச்சு. வேறு லெவலு. பார்த்தீங்கன்னா இது வேறு 2 ஃபேன் இருக்குது. ஸோ அந்த வழியாக வந்து இந்த பக்கம் போகலாம் போல். கீழே ஒரு வேறு லெவலில் இருக்குது இடம். இப்போ எந்திரிச்சு நின்றுட்டு போகலாம். ஆனால் எங்கேயுமே ஒரு டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இது என்னது இங்கே? ஓகே ஏதோ ஒன்று இருக்குது. ஒன்றுமே இல்லையே. ஸோ இந்த பக்கம் வந்து நம்மளால் போக முடியாது. லாக்கில் இருக்குது. அதே மாதிரி அந்த பக்கத்துலையும் இதே மாதிரி ஒன்று இருக்குது. அதுவும் லாக்கில் இருக்குது. அடங்கையால்
இதுவும் லாக் ஆகுது. அப்போ எதுக்கு இது? அப்போ எதுக்கு இந்த கீழே இருக்கிறது? வேறு எதுவுமே இல்லையே எக்ஸ்ட்ராஸு. எப்படி வந்தோமோ அப்படியே மேலே போயிடலாம். எப்படி போகிறது? ஓ, மேலே பார்த்தோன்னா மேலே பார்த்த மாதிரி போகணும் கைஸ். மேலே பார்த்த மாதிரி போனால் அப்படியே அதை பாட்டு கூட்டு போயிடும் நம்மள. ஸோ வேறு லெவலா. அதே மாதிரி கீழே குனிஞ்சிக்கணும். குனிஞ்சிட்டு வெளியே போயிட்டு வேறு எங்கேயாச்சும் நல்ல இடத்துல போகணும். வேறு எதுவுமே ஒரு இடம் இல்லையே. ஒளியறதுக்கு கூட ஒரு இடம் இல்லை. ஆனால் வருமா? ஆனால் இந்த வாட்டி ரொம்ப லேட்டாக வருது. இதில் என்னது? லிட்டில் லாக்கர் யூ நீட். அதுக்குள்ளேவா போயிடுச்சு. சரி, டக்குன்னு ஐயோ க்ளோஸ் ஆகிடுச்சே. இது என்னதுடா ஃபோட்டோ? என்னது அது? உட்காந்து பார்ப்போம். இதே மாதிரி ஃபோட்டோ நான் கீழே பார்த்தேன். ஆனால் அதில் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. இதில் நிறைய பேர் இருக்காங்க. சரி, இது ஓப்பன் பண்ண முடியாது. வேறு வழியே இல்லை. இது ஓப்பன் பண்ண முடியாது. திருப்பி எப்படி வந்தோமோ அப்படியே மேலே போக வேண்டியதான். ஐயோ, டோர் ஓப்பன். ஐயோ வந்துருச்சு. எப்படி வந்துச்சு? இல்லையா ஒரு சவுண்டு கூட கேட்டிருக்காது. ஸோ அந்த சின்ன சவுண்டு கேட்டால் கூட அதுக்கு தெரிஞ்சிருது கைஸ். ஸோ த லாஸ்ட் டே ஃபஸ்ட் நம்ம ஜெயிப்போமா இல்லையா பார்ப்போம். ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா கொடுங்க. இன்னும் 10 சப்ஸ்கிரைபர் 600 அடிக்க இருக்குது. ஸோ திருப்பியும் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் ஆகுது. ஐயோ ஒரு நேரம் தான் விளாடுறது. ஒரு ஃப்ரீ ஃபயர் வீடியோ வரலன்னு கேட்டிங்கன்னா வந்துடும். இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துடும். ஸோ அதே மாதிரி கீழே குனிஞ்சு போவோம். அந்த மாதிரி இங்கே டோர் இருக்குப்பா. ஸோ எப்படி போனாலும் அதே டோர் தான். ஸோ அதே மாதிரி கீழே போகிறதுக்கு வழியெலாம் இருக்குது. எக்ஸிட் பட்டன். ஓகே, ஸ்விட்ச் ஆன் ஆகாது. வேறு எங்கே தான் நம்ம போகிறதுனே தெரில. ட்ரிங்கிங் மிஷினு வேறு என்ன இருக்குது? ட்ரிங்கிங் மிஷின் இருக்குது. வேறு என்ன இருக்குது? இங்கே ஒரு டோர் இருக்குது. அதுவும் ஓப்பன் ஆகுதா? டோர் ஓப்பன் ஆகலை. ஆனால் யாரும் வர்றாங்கன்னா சவுண்டு மட்டும் கேட்குது. பயமாக இருக்குது. வந்துடுச்சு. எப்படி வந்துன்னே தெரில. சும்மா தான் லைட்டாக ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அதுக்குள்ளேவா முடிஞ்சிருச்சு இந்த லாஸ்ட்டு. சரி, என்ன பண்ண போகுதுன்னு தெரில. ஸோ பார்ட் 1 என்ன நடந்ததோ லாஸ்ட்டில் அதே தான் இங்கேயும் பண்ணுது. அதே மாதிரி தான் இங்கேயும் சோனியை வைக்குது. ஐயோ, இந்த மாஸ்க் எடுத்து எப்படி என் மூஞ்சில் மாட்ட போகிற? கரெக்டு. வேறு லெவல். ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு வீடியோஸ் கன்ஃபார்ம் வந்துடும். ஓகே, பாய் கைஸ். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.